இந்த வியானாவோட வேலையே கேமராக்காக போய் பேசுகிறது, ஏதாச்சும் ஃபேக்காக நெரேட்டிவ் செட் பண்ணுறது, இது எல்லாமே தான் வியானா பண்ணுறது. அவங்களுக்கு யாருக்கிட்ட பயமாக இருக்கோ அவங்கக்கிட்ட பம்முவாங்க, யாருக்கிட்ட பயம் இல்லையோ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப நியாயத்துக்காக போராடுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னா, கானா வினோத் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இங்கே எல்லாருமே ஒருத்தனை அடித்து கீழே தள்ளிட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்துட்டு வியானா வந்து எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா குற்றவுள்ள நெஞ்சு தான் குறுக்கும். அதை சொன்ன உடனே வந்துட்டு இப்போ கானா வினோத் சொல்லுவார், இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ வந்து வியானா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு சொல்லுவாங்க, இங்கே எல்லாமே கேமராக்காக தான் பண்ணுறாங்க, கேமரா கான்ஷியஸாக பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கூட தான் எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டைக்கு வரீங்க, ஒரு சண்டையெல்லாம் தேவையில்லாமல் மூக்க நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து கேமராவில் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக பண்ணுறீங்களா? உங்ககிட்ட யாராச்சும் நீங்கள் தப்பு பண்ணால் அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க, அது கேட்குறதுக்கு பேர் வந்து உடனே கேமராவில் ஃபேமஸ் ஆகணும், எல்லாருக்கிட்டையும் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தப்பாக இருந்தால் எங்கே இருந்தாலும் நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தப்புகள் நடந்துச்சு, அந்த தப்புலெல்லாம் வந்து வியானா வந்து கேட்கல. ஏன்னா பார்வதி திவாகரை எப்பயுமே அவங்க கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வேறு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து இவங்களும் செலக்டிவாக தான் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் வந்து சொல்கிறது வந்து பெரிய, நான் வந்து ரொம்ப நெகட்டிவ், ஏதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக கேட்பேங்கிற மாதிரி வியானா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, வியானா வந்து அந்த இவரை பற்றி, கானா வினோத்தை பற்றி அபாண்டமாக ஒரு பழி போடுவாங்கள்ல, ஒரு தப்பான வார்த்தை பேசிட்டாரு, எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கானா வினோத் அதை பற்றி கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் கானா வினோத்திட்ட பேசிட்டு அதோடு நான் நிறுத்திட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை வேறு யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கமருதீன் சூப்பராக கேட்குறாரு ஒரு கேள்வி, அதான் நீ கேமராலேயே சொல்லிட்டியே, கேமராவில் சொன்னதுக்கப்புறம் இனிமேல் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னோடனே வியானா சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த பிக் பாஸ் கிட்ட சொன்னேன், நான் கேமராவில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து அரோரா செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க. அரோரா சொல்கிறாங்க, வியானா அசம்ஷன்லாம் நம்ம யாரை பற்றி எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது, ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்கன்னு. இந்த அரோரா பொண்ணு மட்டும் ஒழுங்காக கேம், இந்த துஷார் பின்னாடி இந்த மாதிரிலாம் போகாமல் ஒழுங்காக கேம் விளையாண்டாங்கன்னா இந்த சீசனில் ஒரு கண்டஸ்டன்ட் பக்கத்தில் நிற்க முடியாது. அவ்வளோ சென்சிபிள், அவ்வளோ மெச்சூர்ட், அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான நல்ல பொண்ணு. பட் அந்த பொண்ணுக்கு கேமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது இவங்களோட லக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ வந்து கிளியராக சொல்கிறேன், அசம்ஷன் பேசிஸ்லாம் யாரையும் நம்ம வந்து குத்தம் சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதையும் நீ யோசிச்சு பார்த்தா நீ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கமர்த்துன்னு சொல்கிறாரு, நீ பிக் பாஸ் கிட்ட தான் சொன்ன, பட் ஒரு கேமராவில் போய் நீ சொல்கிறல்ல, அது வந்து டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சுன்னா போச்சு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வியானாக்கு ஃபேஸ் எங்கே கொண்டு வைக்கணும்னு தெரியல. இப்போ கானா வினோத்தை மைண்டில் எடுத்துருவாங்க, இனி கிடைக்கிற சான்ஸ்லாம் கானா வினோத்தை அடிப்பாங்க. அவர் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை, அது அவர் அதுக்கு மேலே கவுண்டர் கொடுக்குற ஆள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.